வணக்கம் ரிஷபம் ராசியினரே, நான் உங்கள் ராசிபலன் வழிகாட்டி. இன்று நாம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசிபலனைப் பற்றி விரிவாக பேசப் போகிறோம். முதலில் இந்த மாதத்தின் பொது ஆற்றல் நிலை பற்றி ஒரு பார்வை விடுவோம். ஆகஸ்ட் மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளின் வாசல் திறக்கிறது. குறிப்பாக முதல் வாரம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நீங்கள் பல துறைகளில் புதிய திட்டங்கள் அல்லது பதவிகள் பெறலாம். இந்த காலத்தில் உங்கள் முயற்சிகளை தெளிவாக திட்டமிடுங்கள், ஏனெனில் உங்கள் லக்கி எண் 7 இந்த வாரத்தில் பலமுறை தோன்றும். அது உங்களுக்கு ஆதரவு தரும். மேலும் உங்கள் லக்கி நிறம் நீலம், அதனால் நீல நிற ஆடைகள் அல்லது அலங்காரங்களை அணிவது உங்கள் மனநிலையை நிலைநிறுத்தும். அடுத்து வேலை மற்றும் தொழில் விஷயங்களை பார்க்கலாம். முதல் வாரத்தில் உங்கள் மேலாளருடன் அல்லது கூட்டாளர்களுடன் புதிய ஒத்துழைப்பு வாய்ப்புகள் உருவாகலாம். குறிப்பாக 3ஆம் தேதி சந்திக்கப்படும் கூட்டம் மிகவும் முக்கியம். அதில் நீங்கள் உங்கள் யோசனைகளை தெளிவாக முன்வைத்தால் புதிய திட்டம் உங்களுக்கு ஒப்படைக்கப்படும் வாய்ப்பு அதிகம். இந்த வாரம் உங்கள் உழைப்பு மற்றும் பொறுமை பலனை தரும். ஆகவே அதிகமாக முயற்சி செய்யுங்கள், ஆனால் ஓய்வு எடுக்க மறக்காதீர்கள். 2ஆம் வாரம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உங்கள் வேலை சூழலில் சில சவால்கள் தோன்றலாம். சில குழு உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதனால் சமநிலையை பேணி திறந்த மனதுடன் பேசுங்கள். இந்த வாரத்தில் உங்கள் தொடர்பு திறன் முக்கியம். குறிப்பாக 10ஆம் தேதி உங்கள் சக ஊழியருடன் ஒரு முக்கிய விவாதம் இருக்கும். அதில் அமைதியாகவும் தெளிவாகவும் பேசினால் பிரச்சினை தீர்ந்து உங்கள் உறவு வலுப்படும். இப்போது காதல் மற்றும் உறவுகள் பற்றி பேசலாம். முதல் வாரம் தனியாக இருக்கும் ரிஷபம் ராசியினர்கள் 5ஆம் தேதி ஒரு புதிய சந்திப்பு அல்லது பழைய நண்பருடன் மீண்டும் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த சந்திப்பு உங்கள் மனதை மகிழ்விக்கலாம், ஆனால் அதிக எதிர்பார்ப்புகள் வைத்துக் கொள்ள வேண்டாம். இயல்பாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் உறவில் இருப்பவராக இருந்தால் 6ஆம் தேதி உங்கள் துணையுடன் சிறிய சாகசம் செய்யலாம். உதாரணமாக ஒரு பிக்னிக் அல்லது கடற்கரை பயணம். அது உங்கள் உறவை மேலும் உறுதியாக்கும். 2ஆம் வாரத்தில் 11ஆம் தேதி உங்கள் உறவில் சிறிய மோதல் ஏற்படும், ஆனால் அது தற்காலிகம். நீங்கள் இருவரும் அமைதியாக பேசினால் எல்லாம் சரியாகும். இந்த வாரம் உங்கள் உணர்ச்சி நிலைமையை கவனியுங்கள், அதிகமாக உணர்ச்சியால் பாதிக்கப்படாதீர்கள். அடுத்து ஆரோக்கியம் பற்றி. முதல் வாரம் உங்கள் உடல் சக்தி அதிகமாக இருக்கும், ஆனால் அதிகமாக காபி அல்லது காரம் உட்கொள்வதை தவிர்க்கவும், ஏனெனில் அது உங்கள் ஜீரணத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். 2ஆம் தேதி காலை யோகா அல்லது மெதுவான நடைப்பயிற்சி செய்யுங்கள், அது உங்கள் மனநிலையை அமைதியாக வைத்துக் கொள்ளும். 2ஆம் வாரம் 9ஆம் தேதி சிறிய தலைவலி அல்லது மயக்கம் ஏற்படும், அதனால் போதுமான ஓய்வு எடுத்து நீர்ச்சத்து அதிகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் வாரம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உங்கள் ஆரோக்கியம் மிகவும் முக்கியமாகும். இந்த வாரத்தில் உடற்பயிற்சி திட்டத்தை பின்பற்றுங்கள். குறிப்பாக 17ஆம் தேதி ஒரு ஜிம் செஷன் அல்லது நீச்சல் பயிற்சி உங்கள் உடலுக்கு நல்லது. இந்த காலத்தில் அதிகமாக பழுப்பு நிறம் கொண்ட உணவுகளை தவிர்த்து பச்சை காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்களை அதிகம் சாப்பிடுங்கள். 4ஆம் வாரம் 22ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நிதி விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வாரம் உங்கள் லக்கி எண் 7 பலமுறை தோன்றும், அதனால் 27ஆம் தேதி ஒரு முக்கிய நிதி முடிவை எடுக்கலாம். உதாரணமாக முதலீடு அல்லது பெரிய வாங்குதல். ஆனால் எந்த முடிவையும் எடுக்கும் முன் நிதி ஆலோசகருடன் ஆலோசனை செய்யுங்கள், ஏனெனில் இந்த வாரத்தில் சில செலவுகள் அதிகரிக்கலாம். 24ஆம் தேதி உங்கள் வங்கிக் கணக்கில் ஒரு எதிர்பாராத வருவாய் வரும். அது சிறிய பரிசு அல்லது பின்வாங்கிய கடன் திருப்பி செலுத்தல் ஆகலாம். இந்த வருவாய் உங்கள் நிதி திட்டத்தை சிறிது சீரமைக்க உதவும். 28ஆம் தேதி ஒரு முக்கிய செலவு இருக்கலாம், உதாரணமாக வீட்டு பழுது அல்லது குடும்ப நிகழ்ச்சி. அதனால் முன்கூட்டியே பட்ஜெட்டை திட்டமிடுங்கள். இப்போது இந்த மாதத்தின் முக்கியமான அதிர்ஷ்ட தேதிகளை பற்றி சொல்லலாம். 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 19ஆம் தேதி, 26ஆம் தேதி, இவை அனைத்தும் உங்கள் லக்கி எண் 7 உடன் இணைந்துள்ளன. அதனால் இந்த நாட்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். புதிய ஒப்பந்தம், திருமண முன்மொழிவு அல்லது முக்கியமான பயணம். குறிப்பாக 19ஆம் தேதி உங்கள் லக்கி நிறம் நீலம் அதிகமாக தோன்றும். நீல நிற ஆடை அல்லது அலங்காரத்தை அணிவது உங்கள் மனநிலையை நிலைநிறுத்தும், மேலும் உங்கள் சுற்றியுள்ளவர்களின் ஆதரவை அதிகரிக்கும். கடைசியாக இந்த மாதத்தின் முழுமையான பரிந்துரைகள். உங்கள் நாளை திட்டமிடும்போது ஒவ்வொரு நாளும் சிறிய இலக்குகளை அமைத்து அவற்றை அடைய முயற்சி செய்யுங்கள். உங்கள் உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்த
ஒவ்வொரு நாளும் குறைந்தது 30 நிமிடங்கள் தியானம் அல்லது பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் லக்கி எண் 7 மற்றும் லக்கி நிறம் நீலம் உங்கள் வாழ்க்கையில் ஒளி மற்றும் அமைதியை கொண்டு வரும், அதனால் அவற்றை உங்கள் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகள் பலனை தரும், ஆனால் அதற்காக நீங்கள் சீராக, பொறுமையாக மற்றும் நேர்மையாக இருக்க வேண்டும். இப்போது இந்த மாதத்தின் ரிஷபம் ராசிக்கான ராசிபலன் முடிந்தது. உங்கள் நாளை சிறப்பாக அமைக்க இந்த வழிகாட்டியை பயன்படுத்துங்கள். தினசரி ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.